மயிலை கபாலீஸ்வரர் கோவில் நுழைவாயிலில் தீயிட்டு எரித்தவர் யார்? வெளியான பரபரப்பு வீடியோ. சென்னை மயிலாப்பூரில் சிவபெருமானுக்கு அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற இந்து கோவில் தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநில வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். அதிகாலை 5:30 மணி முதல் இரவு 10 மணி வரை பல்வேறு நேரங்களிலும் 6 தினசரி சடங்குகள் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த கோவிலுக்கு உரிய பாதுகாப்பு வசதிக்கு காவலர் இருக்கிறாரா என கேள்வி எழுந்திருக்கிறது. கோவிலின் நுழைவு வாயிலில் கதவு மூடப்பட்டிருக்கும் நிலையில் அதன் வாயிலில் கதவின் அருகே அமர்ந்திருக்கும் மர்ம ஆசாமி ஒருவர் தனது கையில் வைத்திருக்கும் கேனில் உள்ள எரிபொருள் திரவத்தை ஊற்றி பத்த வைத்து தண்ணீரை தெளிப்பது போல் அச்சமின்றி தெளிக்க குபீர் குபீர் என பற்றி எரிகிறது. கதவில் பற்றி எரிந்தால் கோவிலில் தீ பற்றி பெரிய சேதம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த வழியாக சென்றவர் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்து தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் இது குறித்து தகவலை தெரிவித்திருக்கிறார். போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சிசிடிவி கேமரா ஆதாரங்களை கைப்பற்றி அந்த மர்ம ஆசாமியை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இது குறித்து ஆதங்கத்தை தெரிவித்திருக்கும் பக்தர்கள் கைலைக்கு அடுத்ததாக பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக விளங்கும் மயிலை கபாலீஸ்வரர் கோவிலில் இப்படி காவலர்கள் பாதுகாப்புக்கு இல்லாதது வேதனை அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள்.